குறள் கூறும் அறம். சென்ற பகுதியில் அடக்கமுடைமை கண்ட நாம் இனி வள்ளுவர் கூறும் ஒழுக்கமுடைமையில் கூறப்படும் அறம் யாதென காணுவோம். நல்லொழுக்கத்தின் சிறப்பையும் மேலான தன்மையையும் வலியுறுத்தும் பகுதி இது. நேர்மை, பொறுமை, பணிவு, உண்மை, அகிம்சை, பேராசையின்மை, பொறாமையின்மை போன்றவைகளே ஒழுக்கத்திற்கு ஆதாரம். இதுவே ஒருவருக்கு அடிப்படை மற்றும் உயரிய பண்பாகும். இவ்வொழுக்கம் தர்மத்திற்கு ஆணிவேராக ஆகிறது. பிறர் பொருளை கவராது, எவருக்கும் தீங்கு இழைக்காது, சத்தியத்திலேயே மனம் நிலை பெற வேண்டும். ஏழை எளியவர்களை வாழ வைக்கும் தானமும் நல்லொழுக்கத்தை சேர்ந்ததே. ஒழுக்கம் மிகப்பெரிய சிறப்பினை தரக்கூடியது. அதனால் அதனை உயிரை விட சிறந்ததாக கொண்டு வாழ வேண்டும் என்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குறளில் கூறுகிறார். நல்லவற்றை ஆராய்ந்து தெளிந்து அவற்றின்படி நடந்தாலும் அவற்றிற்கெல்லாம் ஒழுக்கமே துணை. ஆகவே ஒழுக்கத்தை விரும்பி கடைபிடிக்க வேண்டும். அதனால் ஒழுக்கப்படி வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பு என்றும், ஒழுக்கத்தில் தவறினால் இழிந்த பிறப்பாக ஆக நேரிடும் என்றும் கூறி எச்சரிக்கிறார். படித்ததை மறந்தாலும் மீண்டும் படித்து நினைவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் எவரே ஆனாலும் மக்களுக்குரிய ஒழுக்கத்திலிருந்து தவறினால் கெட்டழிவர் என்று கூறுவதோடு, பொறாமை உடையவனிடம் வளர்ச்சி இல்லாதது போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்பதை அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்கிறார். ஒழுக்க குறைவினால் குற்றம் பெருகும். இதனை அறிந்த மன உறுதி உடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் தவறமாட்டார்கள் என்றதோடு, ஒழுக்கப்படி நடந்தால் பல சிறப்புகளை அடைவர், நடக்காவிட்டால் தீராத பழியை அடைவர் என்பதை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற குறளில் வலியுறுத்துகிறார். ஆகவே இன்பமான நல்வாழ்வுக்கு நல்ல ஒழுக்கமே அடிப்படை. தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பமே தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதனால் ஒழுக்கம் உடையவர்கள் தீய சொற்களை வாய் தவறியும் கூறமாட்டார்கள். எனவே உயர்ந்தவர் சொல்லிய ஒழுக்க நெறியோடு ஒட்டி வாழ்தல் வேண்டும். அப்படி வாழாதவர் எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் அறிவில்லாதவரே என்று கூறி இவ்வதிகாரத்தை நிறைவு செய்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பதே நிச்சயமாகிறது. தர்மத்தை கைவிடாது ஒழுக்கத்தில் நிலை நின்றவர்களில் சிலரை இப்பகுதியில் காணவிருக்கிறோம். முதலில் மகாபாரதம் காட்டும் காட்சியை பார்ப்போம். உபரிசரவசு என்ற ஒரு அரசன் சேதி தேசத்தை ஆண்டு வந்தான். ஒழுக்கம் தவறாதவன். தர்மத்தை விடாமல் மக்கள் மகிழ ஆட்சி செய்து வந்தான். இந்திரனே இவனிடம் வந்து பூமியில் தர்மம் நிலை பெற்றிருக்கும்படி ஆட்சி செய்வதாக கூறி இவ்வரசனை போற்றி தேவர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஸ்படிகமயமான விமானத்தை தருகிறான். இவ்விமானம் ஆகாயத்தில் தடையில்லாமல் சஞ்சரிக்கக்கூடியது. இதனால் மனிதர்களுக்குள் இவன் ஒருவன்தான் தேவனை போல் விமானத்தில் சஞ்சரிக்கக்கூடியவனானான். வாடாத தாமரை மலர்களை கொண்ட ஒரு மாலையையும் இந்திரன் உபரிசரவசுக்கு வழங்கினான். இந்த மாலை எப்போதும் ஜெயத்தையே தரும். இந்திரனால் கௌரவிக்கப்பட்ட இவ்வரசன் அநேக தான தர்மங்களையும் யாகங்களையும் செய்து பார் முழுவதையும் தர்மம் தவறாமல் பரிபாலனம் செய்து வந்தான். பிராணிகளிடம் கருணையும் நேசமும் கொடையும் இன்சொல்லும் போல யாவரையும் வசப்படுத்தும் மருந்து 3 உலகங்களிலும் வேறு இல்லை என்பதை உணர்ந்த இவ்வரசன் இனிமையான சொல்லியை எப்போதும் பேசுவான். அதனால் எல்லோராலும் மதிக்கப்படலானான். ஸ்படிகமயமான விமானத்தில் உபரிசரவசு இந்திரலோகத்திற்கும் செல்லும் போதும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் போதும் அவனை கந்தர்வர்களும் மற்ற தேவர்களும் வணங்கினர். மேலே சஞ்சரிப்பதனால் அவனுக்கு
உபரிசரவசு என்ற பெயர் உண்டாயிற்று. உபரி என்றால் மேலே, சர என்றால் சஞ்சரிப்பவன். ஒழுக்கம் வழுவாது தர்ம ஆட்சி செய்பவனை தேவரும் போற்றுவர் என்பதற்கான சாட்சியாக இவ்வரசன் திகழ்ந்தான். பிரகஸ்பதியின் சிஷ்யனான இவன் ஒரு சமயம் அஸ்வமேத யாகம் செய்தான். இந்த யாகத்தில் பிராணிவதை இல்லை. மாவினால் செய்யப்பட்ட ஒரு விதமான அடைதான் ஆவிர்வாகமாயிற்று. அகிம்சையை கடைப்பிடிப்பனாகவும் உதார குணமுள்ளவனாகவும் பலன்களில் ஆசை இல்லாதவனாகவும் பகவத் பிரீத்தியுடன் கர்மங்கள் செய்பவன். இவனின் இவ்வொழுக்கத்தையும் தர்மத்தையும் கண்டு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் இவனுக்கு காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார். இப்படி இறைவனாலும் போற்றப்படலானான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்ற வள்ளுவனாரின் வாக்கினை மெய்ப்பிப்பவனாக இவன் இருந்தான். மற்றவை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.